மோடி பதவியேற்ற முதல் வாரம் முதல் உத்தரவு இத்தானா? கதி கலங்கி போயிருக்கும் எதிர்தரப்பு. பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு மீண்டும் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியமைக்கும் நோக்கில் தேர்தல் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி வருகிறது. விறுவிறுப்பாக தேர்தல் நடந்து வரும் நிலையில் தற்போது ஒரு விஷயம் மெல்ல மெல்ல கசிந்திருக்கிறது. பிரதமர் மோடி அடுத்த ஆட்சியில் முதல் 100 நாட்களில் நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் குறித்து முன்பே தயார் செய்திருப்பதாகவும், அதில் ஒன்றாக இந்தியா முழுவதும் போக்குவரத்து காவல்துறையை ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவது எனவும், மாநில அரசின் நிர்வாகத்தின் கீழ் போக்குவரத்து காவலர்கள் இருப்பதால் மாநிலம் விட்டு மாநிலம் பயணம் செய்யும் இந்தியர்கள் பலரும் பல்வேறு சிரமத்தை சந்திப்பதாகவும், அத்துடன் மத்திய அரசு கொண்டுவரும் டிஜிட்டல் நடைமுறைக்கு ஏற்றவாறு பல மாநில அரசுகள் தங்கள் ஆளுமையின் கீழ் இருக்கும் போக்குவரத்து காவல்துறையை மாற்றாமல் இருப்பதும் இதன் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் உதாரணத்திற்கு தமிழ்நாடு வாகன பதிவு எண் கொண்ட வாகனங்கள் பிற பகுதிகளுக்கு சென்றாலோ அல்லது பிற மாநில வண்டிகள் தமிழகம் வந்தாலோ வண்டியை மடக்கி அபராதம் விதிப்பது, குறிப்பாக லாரி டிரைவர்களை காக்க வைப்பது, லஞ்சம் வாங்குவது போன்ற பல புகார்கள் தொடர்ச்சியாக மத்திய அரசின் கவனத்திற்கு சென்ற வண்ணமே இருந்தது. அத்துடன் வாகன கண்காணிப்பு விஷயத்தில் பல மாநிலங்கள் அஜாக்கிரதையாக இருப்பதால் போக்குவரத்து காவல்துறையை மத்திய அரசு தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர முறையாக மாநிலங்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்தை கேட்டு சட்டம் கொண்டு வந்து முறையாக நடைமுறைப்படுத்த இருக்கிறதா? அத்துடன் இனி மாநிலங்களின் அடையாளம் இன்றி இந்தியா முழுவதும் அனைத்து வாகனங்களுக்கும் ஒரே மாதிரியான பதிவு எண் வழங்கவும் மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறதா? ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை தொடர்ந்து தற்போது ஒரே நாடு ஒரே போக்குவரத்து காவல் என்ற திட்டத்தை விரைவில் கொண்டுவர பாஜக முடிவு செய்திருக்கிறதா? இனி தமிழ்நாட்டில் இருந்து வெளிமாநிலங்கள் செல்லும் லாரிகள், குறிப்பாக கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் தண்ணீர் பிரச்சினையின் போது தமிழக வாகனங்கள் டார்கெட் செய்யப்படுவது போன்ற பிரச்சினை குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். இண்டி அலையன்ஸோடைய தலைவர்கள் எல்லாருமே EVM பத்தி மக்களுடைய மனசுல சந்தேகத்தை எழுப்புற பாவத்தை செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாட்டின் ஜனநாயகத்தோடைய சக்தியை பாருங்க. பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சக்தியை பாருங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இப்போ ஒரு 2 மணி நேரம் முன்னாடிதான் வாக்கு பெட்டிய திருடுற நோக்கம் உள்ளவங்களுக்கு எவ்வளவு பலமான அதிர்ச்சியை கொடுத்திருக்குன்னா அவங்களுடைய கனவு பூரா சுக்கு நூறா உடைச்சிருச்சு.